பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த அழகான வணக்கங்கள். நான் உங்கள் அன்புதமுடன் சேலம் ஆர்ஜி குடி பிரகாஷ். நீங்களும் ராமநாதபுரக்காரனா எல்லாருக்கும் அனுப்புனேன். ராமநாதபுரம்காரனா என்ன நினைச்சீங்க? வீரத்தனையும் பாசத்தனை அள்ளி கொடுத்து அதற்கு பேர் கொடுத்து வித்தெடுத்த எங்கள் ஊர் ராமநாதபுரம். படாலிக் நாயகன் கார்கில் போரில் உயிர் துறந்த விர்சக்கரா மேஜர் மாரியப்பன் சரவணன் நாட்டுக்கு அர்ப்பணித்த ஊர் எங்கள் ராமநாதபுரம். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல் கலாமின் ஐயா பிறந்த எங்கள் ராமநாதபுரம். வருடம் ஒரு மாதம் 144 வருடம், ஒரு போலீஸ் தடியடி, ஒரு என்கவுண்டர், எதற்கும் அசராத மாவட்டமாம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம். எங்கள் ராமநாதபுரம் மாவட்டமும் வடக்கே சிவகங்கை மாவட்டமும் மேற்கே விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களும் கிழக்கும் தெற்கும் வங்காள விரிகுடாவும் சூழப்பட்டிருக்கிறது. எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராம்நாத் முகவை என வேறு பெயர்களும் உண்டு. சேதுபதி மன்னர்கள் ஆண்டதால் சேதுபூமி எனவும் அழைக்கப்படும் எங்கள் ராமநாதபுரம். தமிழக அரசு எங்களை வறட்சி மாவட்டம் என அறிவித்தாலும் மிளகு தயாரிப்பில் மாநிலத்தில் முதலிடம் வகிக்கிறது எங்கள் ராமநாதபுரம். 1910 ஆண்டு திருநெல்வேலி மதுரை பகுதிகளில் இருந்து உருவாக்கப்பட்டதே எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம். பின்னர் 1983 ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்ட பெருமைக்குரியது எங்கள் ராமநாதபுரம். மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் 2வது மாவட்டம் எங்கள் ராமநாதபுரம். எங்கள் மாவட்டத்தில் இந்துக்கள் ஜனத்தொகையில் முதலிடமும், இஸ்லாமியர்கள் 2ஆம் இடத்திலும், கிறிஸ்துவர்கள் 3ஆம் இடத்திலும், சீக்கியர்கள் 4ஆம் இடம் என்று 4 மதத்தினரும் சங்கமிக்கும் மாவட்டம் எங்கள் ராமநாதபுரம். தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளது. சௌராஷ்டிரா, மலாய், அரபி மொழிகளும் கணிசமாக பேசப்படும் இடம் எங்கள் ராமநாதபுரம். ராமேஸ்வரம் இந்துக்களின் புனித தலமாகவும் ராமாயண வரலாறு உருவான இடமாகவும் கருதப்படுவது எங்கள் ராமநாதபுரம். உலகின் முதல் சிவன் கோயில் இம்மாவட்டத்தின் திரு உத்தரகோசமங்கையில் உள்ளது எங்கள் ராமநாதபுரம். ஏர்வாடி தர்கா, சீனியப்பா தர்கா இஸ்லாமியர்களின் புகழ்மிக்க சுற்றுலா தலமாக எங்கள் மாவட்டம் உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, உப்பு உற்பத்தியில் 2ஆம் இடமும், மீன்பிடி தொழில் முதலிடமும் வகிக்கிறது எங்கள் மாவட்டம். குடிசை தொழிலில் பனைமர தொழில் முதலிடம் வகிப்பது எங்கள் ராமநாதபுரம். கல்வி அறிவில் மாநிலத்தில் 7ஆம் இடம் வகிப்பது எங்கள் மாவட்டம். உலக புகழ்பெற்ற பாம்பன் பாலமும் ரயில் தூக்கு பாலமும் இம்மாவட்டத்தின் கடலுக்கு நடுவே 13 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. சாலை, ரயில், கடல் வழி பயணம் செய்யும் இடமாக திகழ்கிறது எங்கள் மாவட்டம். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை அரியமான் பீச், கீழக்கரை பீச், பனிக்குளம் பீச், தலைத்தோப்பு பீச். எங்கள் மாவட்டத்தில் முக்கிய இடங்கள் என்னன்னு தெரியுங்களா? சேதுபதி மன்னர் அரண்மனை, ஐந்தனை மரபணு பூங்கா, பெமினாமாள் அரசு அருங்காட்சியம், வைகை ஆறு, கடலில் சங்கமிக்கும் ஆற்றங்கரை, கழாமையா நினைவிடம், முத்துராமலிங்க தேவர், தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடம், மணல்மேடு மன்னார் வளைகுடா, தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா, தனுஷ்கோடி, அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்த நினைவு இல்லம், தாயுமானவர் நினைவிடம், வில்லூண்டி தீர்த்தம்,